ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். இது இந்த மழை காலத்தில் நம்ம சுட சுட நம்ம போட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்ன வேணும்னு நமக்கு அதுக்கு பார்த்துடலாம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். 1/2 கப்பு துவரம்பருப்பு. அதாவது 1 கப்புக்கு 1/2 கப்பு நம்ம போடணும். இப்போ 2 கப்பு அரிசி எடுத்தாங்கன்னா 1 கப்பு போடணும். அதுதான் இதுக்கு கணக்கு. ரெண்டும் போட்டுட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். இது மட்டும்தான் இது ஒரு வேலை. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு சுட அரிசி பருப்பு சாதம் நமக்கு ரெடி பண்ணிடலாம். அது இந்த மழை காலத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்: கடுகு, ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 2. சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டைரெக்டாக நான் குக்கர்லேயே பண்ணிட்டேன். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், என்னென்ன வச்சுருந்தோம், கறிவேப்பிலை, காரத்துக்கு 2 மிளகாய், நமக்கு 3 மிளகாய் நம்ம 4 போட்டுக்கலாம். ஆனால் நம்ம சாம்பார் பவுடரும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் காரம் பார்த்து நம்ம போட்டுக்கணும். அப்புறமா சின்ன வெங்காயம், இந்த பூண்டு எல்லாம் போட்டு 2 நிமிஷம் நம்ம வதங்கின அப்புறமா இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கணும். அதையும் போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதுப்பே போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம சாம்பார் பொடி நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக நமக்கு காரம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ அதுவும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு, அதில் போட்டுட்டு நம்ம கேஸ் அடுப்பில் மிடில் சின்னதாக தானே எரியும் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்தப்புறமா அணைச்சிட போகிறோம். இது மூடுறதுக்கு முன்னாடி ஒரு கொதி வந்தப்புறமா கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு நம்ம அதை மூடி வச்சுட்டோம்னா 3 விசில் போகிறோம். பட் அந்த மாதிரி பலன்னு நம்ம புலாவ் மாதிரி, வெஜிடபிள் புலாவ் மாதிரி, வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நல்லா பலபலம் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணி மாத்திரம் டபுள் தான் விடப்படும். அதாவது இப்போ இது 1.5 நான் எடுத்திருக்கேன்னா 3, அது மாதிரி இப்போ 1 எடுத்தால் 2, அந்த மாதிரி தான். அது நம்ம நல்லா உதிரியாக பலன்னு நல்லா வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இது தண்ணி மட்டும் ரொம்ப நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் விடலாம். 1க்கு டபுள் தான் விடப்படும். இப்போ நம்ம சாம்பார் சாதம், பொங்கல்லாம் நம்ம நிறைய விடுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய விடப்படாது. நிறைய விட்டால் பலன்னு நமக்கு வராது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.